தமிழகத்தில் வருகிறது புதிய அமிர்த் பாரத் ரயில்கள் மற்றும் போடி நாயக்கனூரில் இருந்து இயங்கும் ரயில்களின் நேரமானது கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இது ரெண்டையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவது போல சாதாரண மக்களும் வெகு வேகமாக பயணிக்கும் வகையில் அமிர்த் பாரத் அப்படிங்கிற ரயில் இயக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்தியா முழுக்க இரண்டு அமிர்த் பாரத் ரயில்கள் தான் இயங்கி கொண்டிருந்தது. ஸோ அந்த அமிர்த் பாரத் ரயில்களின் வெற்றியை தொடர்ந்து புதிய அமிர்த் பாரத் ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் அறிமுகமாகும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள 100 அமிர்த் பாரத் ரயில்களை அறிமுகம் செய்ய ரயில்வே திட்டமிட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னா 3வது அமிர்த் பாரத் ரயிலுக்கான ரேக்கு சென்னை ஐசிஎஃப்ல உள்ள ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தயார் செய்யப்பட்டு அது தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த ரயில் எந்த வழித்தடத்திலிருந்து இயங்க போகுது அப்படிங்கிற அறிவிப்புகளும் தமிழகத்திலிருந்து 3 வழித்தடங்களை இயக்குறதுக்கு பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா வழியாகவும் இயக்குறதுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ எந்த வழித்தடத்தில் இந்த ரயில் அறிமுகமாகும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த ரயில் தமிழகத்திலிருந்து ஒரு நீண்ட தூரம் பயணிக்கும் ரயிலாக தான் இருக்கும். வாராந்திர ரயிலாகவும் இருக்கலாம் அல்லது வாரம் இருமுறை ரயிலாகவும் இருக்கலாம். மக்கள், அடுத்து இந்த ட்ரெயினோட பெட்டி முறை பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் மொத்தமாக 22 பெட்டிகள் இருக்கும். அதில் 12 ஸ்லீப்பர் இருக்கும், 8 அன்ரிசர்வ்டு இருக்கும், 2 எஸ்எல்ஆர்டி. அப்புறம் லோகோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக இந்த ட்ரெயினுக்கு 2 சைடும் லோகோமோட்டிவ் கப்ளிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது வேப்5 இன்ஜின் அதை கப்ளிங் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயினை நம்ம ரிவர்சல் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராமேஸ்வரம் கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அது மதுரை போனோன்னா அந்த லோக்கோ சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பர்டிகுலர் டைம் ஆகும். ஸோ இதில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா 2 சைடும் உங்களுக்கு லோக்கோமோட்டிவ் இருக்கிறனால லோக்கோ ரிவர்சல் எடுக்க வேண்டிய இடத்துல இந்த ரயிலை இயக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரயில் தமிழகத்தில் நீண்ட தூரம் போகும்போது எந்த வழித்தடம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த ரயிலுக்கான அறிவிப்பு ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. மக்களை, அடுத்ததாக பார்த்தோம்னா ஏலம் மணக்கும் போடி நாயக்கனூர்லேருந்து மின்சார ரயில் இன்ஜின்கள் மூலம் ரயில்கள் இயக்க தொடங்கிருச்சு. ஸோ அதன் ஒரு தொடர்ச்சியாக போடி நாயக்கனூர்லேருந்து இயக்கப்படும் ரயில்களுக்கும் அதேபோல் போடி நாயக்கனூர் வரும் ரயில்களுக்கும் நேரமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட நேரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ட்ரெயின் நம்பர் 20601 சென்னை சென்ட்ரல் போடி நாயக்கனூர் ரயிலுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து மதுரை வரைக்கும் எந்த ஒரு நேர மாற்றமும் கிடையாது. உசிலம்பட்டியிலிருந்து போடி நாயக்கனூர் வரை இந்த ரயிலோட நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் 25 நிமிடங்கள் முன்னதாக போடி நாயக்கனூர் ரயில் நிலையத்தை காலை 9:10 சேரும். தற்போது இந்த ரயில் 9:35 வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க. அதே மாதிரி அந்த டீட்டெயில் டைமிங் நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே கொடுத்துருப்பேன். ட்ரெயின் நம்பர் 20602 போடி நாயக்கனூர் சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு கரூர் முதல் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் எந்த ஒரு நேர மாற்றமும் கிடையாது. போடி நாயக்கனூர்லேருந்து கரூர் வரைக்கும் நேர மாற்றமான செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த ரயிலானது போடி நாயக்கனூர்லேருந்து இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் இந்த ரயிலானது போடி நாயக்கனூர்லேருந்து 20 நிமிடங்கள் தாமதமாக இரவு 8:50 மணிக்கு புறப்படும். சென்னை செல்லும் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ட்ரெயின் நம்பர் 56701 மதுரை போடி நாயக்கனூர் ரயிலின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து புறப்படும் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. மதுரையிலிருந்து வழக்கமாக 8:20 மணிக்கு புறப்படும் போடி நாயக்கனூர் ரயில் நிலையத்தை வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் 10:20 மணிக்கு சேரும். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் முன்னதாக இந்த ரயில் வந்து சேரும். தற்போது இந்த ரயில் 10:30 மணிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 56702 போடி நாயக்கனூர் மதுரை பயணிகள் ரயிலின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தற்போது போடி நாயக்கனூர் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மாலை 6 மணிக்கு புறப்படும் ரயிலானது வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் மாலை 5:50 மணிக்கு புறப்படும். அதாவது 10 நிமிடங்கள் முன்னதாக புறப்படும். வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் போடி நாயக்கனூர் வரும் ரயிலின் நேரமும் போடி நாயக்கனூரிலிருந்து புறப்படும் ரயிலின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க. இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.